அவனுக்கு இது தேவையா? அப்ப அந்த பற்று இல்லாத நிலையில நம்ம இருந்தா எல்லாமே கிடைக்கும். பற்று இல்லாத நிலையில ஒண்ணும் வேண்டாம. அந்த மனம் அப்படி ஆனா எல்லாமே நம்ம இந்த உலகமே நம்ம காலடியில. அப்ப இதெல்லாம் துச்சம். இந்த உலகத்துல பொருள் உலகம் இதெல்லாம் துச்சம், குப்பை. அது இல்லாத போதுதான் இதெல்லாம் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பற்றற்ற நிலை தானே. அப்ப எவ்வளவு பெரிய உலகமே காலடியில கிடக்குன்னா அப்ப அவன் எவ்வளவு பெரியவனா இருப்பான். அந்த நிலைக்கு நம்ம வளரணும்னு ஆசைப்படணுமா, இல்ல தங்கம் பொன் பொருள் வேணும்னு ஆசைப்படணும்? அப்ப எது உயர்ந்த நிலை? பற்றற்ற நிலை தானே உயர்ந்த நிலை. ஏன் பற்றற்ற நிலை உயர்ந்த நிலை? இறைவன் எப்படிப்பட்டவன்? நம்மளை பத்தி நமக்கு பற்றற்றவன். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று அற்றவன் யாரு? இறைவன். அவனை நீ பற்றணும்னா, அவனை பிடிக்கணும்னா நீ முதல்ல பற்றற்றவனா மாறணும். நமக்கிட்ட எந்த பற்று இல்லாம இருந்தாதான் பற்றற்ற இறைவனை நாம் போய் பற்ற முடியும். இதையே வள்ளலார் கொஞ்சம் மாற்றி பாருனார். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றத்தான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும். அது பற்று அற்றால் அன்றி பலியாது. பற்றற்ற இறைவனை நீ பிடிக்கணும்னா முதல்ல உன்னுடைய அகப்பற்றவளும் அற்று போகணும். அதாவது ஆசைகள் ஒன்றும் இல்லாமல் ஆகணும். நீ பற்றற்றவனா மாறணும்னா பற்றற்றவனை பற்றி பிடிச்சுக்கோ. இறைவனை பற்றி பிடிச்சா மட்டும்தான் நீ பற்றற்றவனா மாற முடியும். அருமையா சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய மனம் பட்டணத்தார் மாறி புத்தர் மாறி எல்லா பற்றுகளையும் உதறிட்டு போகிற நிலை இருக்கணும். அப்படி இருந்தா இறைவனை பற்றிருக்கலாம். இறைவன் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளேதான் இருக்காரு, உயிராதான் இருக்காரு. அதை பற்றி பிடிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். மனிதனாக பிறந்தது அதுக்குத்தான். நமக்குள்ளால இருக்கக்கூடிய ஜீவனை ஆன்மாவை நாம உணர்ந்து அதனுடைய ஆற்றலை பெருக்கி அந்த பேரொழியான இறைவனுடைய ஐக்கியமாகிறது தான் நம்ம செய்த தவம். நம்ம நிலையை உயர்த்தணும். இப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்குது? மனம் போனபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? வினைப்படி பிறந்து மனம் போனபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மனம் எப்படி செயல்படுது? சிலதுல அட்ராக்ஷன் வருது, சிலதுல கோபம் வருது, விருப்பு வெறுப்பு, இந்த மாதிரி பல விதமான உணர்வுகள் வெளிப்படுது. எல்லாத்துலயும் அப்படி வர்றது இல்லவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குல்லவா? அப்படின்னா நமக்கு அழகா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அருவருப்பா இருக்கு இல்லவா? அப்போ அவங்களுடைய மன இயல்பு தானே காரணம். ஏன் ஒரே மாதிரி இல்லாம எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்குது? இறைவன் ஒருவர் தானே. அந்த ஒரே இறைவனுடைய ஒரே அம்சம் தானே நம்முடைய உயிர். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே. இறைவன் ஒருவரா இருந்தா அந்த இறைவனுடைய அம்சம் ஆகிய நம்முடைய உயிரும் ஒன்னா தானே இருக்க முடியும். வித்தியாசமாட்டா இருக்கும். அதே இறைவன் இருந்து எடுத்த ஒரு துளி தான் இங்க இருக்கு, ஒரு துளி அங்க இருக்கு, ஒரு துளி அங்க இருக்கு, ஒரு துளி இங்க இருக்கு. எல்லாத்துலயும் அந்த ஒவ்வொரு துளி அதுல இருந்து எடுத்ததுதான். அப்ப ஒரே கடல்ல இருந்து எடுத்த ஒவ்வொரு துளி தான் எல்லாருமே. அப்ப எல்லாருமே ஒரே தன்மையில தானே இருக்க முடியும். இல்லையே, வித்தியாசமா இருக்கும் இல்லவா? வேற எதனாலும் போய் கலக்கும் போது அது மாறி என்னது கலந்துருக்கு? அப்போ பயோத்தன்மைக்கு அமிர்தத்துக்கு கலப்படம் இல்லாம இருக்கும். அது கல்கட்டால கங்கை கடல்ல கலக்குது இல்லவா? அங்க வெஸ்ட் பெங்கால் தாண்டி அதுல ஷீஷோர்ல கங்கை கலக்குது இல்லவா? அந்த கடற்கரை வரைக்கும் தான் கங்கை. கடல்ல போய் கலந்து அடுத்த செகண்ட்ல அது கடல் தான். கங்கையை பார்க்கும் போது இங்க கூவம் மெட்ராஸ்ல கடல்ல கலக்குது இல்லவா? கரையில வரைக்கும் தான் கூவம். அது கடல்ல சேர்ந்துட்டா கூவத்தை நீங்க பார்க்க முடியாது. கடலோடு சேர்ந்தா கடல் தான். நம்ம இறைவனுடைய அம்சம். என்னைக்கும் இறை அம்சம் தான்.
நம்ம கோபமா இருக்க முடியாது. எது கலந்தாலும் நாம தான் இருப்போம். நம்முடைய உயிரோடு எதுவுமே கலக்காது. எது கலந்தாலும் அது அந்த பரமாத்மா நிலைக்கு தான் இருக்குமே தவிர இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது நமக்கு. என்ன ஏன் வித்தியாசப்பட்டு இருக்கிறோம்? எதுவுமே கலக்கல்ல, ஆனா ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? அந்த உயிரோட ஆசையா அந்த கர்ம வினை தான். நம்மளுடைய செயலால அந்த பாவம் கர்ம வினை தான். இப்ப நீங்க பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்தீங்க? ஒரு ஆள் இறந்து போறாரு, அவர் என்னத்தை கொண்டு போவாரு? கொண்டு போறது சொல்லுங்களா? அவன் செய்த பாவ புண்ணியத்தை கொண்டு போறான்ல, அதானே? நம்ம பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இறந்து போறோம். இறந்து போகும்போது வேற ஒண்ணு சொத்து சுகம் கொண்டு போக மாட்டோம். அவங்க செய்த பாவ புண்ணியத்தை சுமந்துட்டு தானே போறோம், அதுதானே? XRY யாரா இருந்தாலும் அவங்க செய்த பாவ புண்ணியத்தை சுமந்து தானே போறோம். பாவ புண்ணியத்தை தானே கொண்டு வந்திருக்கிறோம். கர்ம வினைன்னு விதின்னு அதை தானே கொண்டு வந்திருக்கோம். பிராப்த கர்மம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது 50% வினை. வாழ்ந்து போகும்போது அது எத்தனை % ஆகுதோ தெரியாது. பிளஸோ மைனஸோ எது வேணாலும் இருக்கலாம். அது அவங்க செயல். அப்போ கொண்டு வந்திருக்கிறோம், கொண்டு போறோம். பற்றி தொடரும் இரு வினை என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாய்மான தாங்கள் படித்த ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் உயிரோடு பற்றி தொடர்வது வினை அன்றி வேறொன்றில்லை. உயிர் பிரியும் போது உடல் இங்க கடந்து போகும், புதைக்கவோ எரிக்கவோ செய்வாங்க. உயிர் பிரிஞ்சு போகுதுல்லவா, அந்த உயிரோடு பற்றி தொடர்வது அவனவன் செய்த வினை மட்டும்தான். தாயினுடைய கருவுல வரும்போது, உயிர் வரும்போது வினை வருது. பிறந்து வாழ்ந்து என்னெல்லாமோ செய்யறோம். உயிர் உடலை விட்டு பிரியும் போது அந்த உயிரோடு வினையும் போகும். உயிரோடு வரக்கூடிய வினை கூட்டியோ குறைச்சோ உயிரோடு போயிடவுச்சு. அப்ப வினை எங்க இருக்கும்? எங்க இருக்கு? உயிரோடி வருது, உயிரோடி போகுது. அப்ப எங்க இருக்குது? உயிரோடி தான் இருக்குது. அங்க உயிரோடி தானே வருது. உயிரோடி வருதுன்னா அதோடி தானே இருக்குன்னு அர்த்தம். அதோடி போகுதுன்னா அதோடி தானே இருக்குன்னு அர்த்தம். இது என்ன ஃபார்ம்ல இருக்குங்கிறது தான் சூட்சமாக. உயிர் எப்படி இருக்குங்கிறதும் ரகசியம். அதுல இந்த வினை எப்படி இருக்குது, எப்படி நடக்குது, செயல்படுது, எப்படி போகுதுங்கிறதும் இதுதான் ரகசியம். இதெல்லாம் தான் ஞானிகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உயிர் ஆற்றல் வரும்போது இந்த வினைகள் அந்த உயிரை பொதிஞ்சு மறைச்சுக்கிட்டு வருது. இப்ப நீங்க பாக்குறீங்க, இறைவன் பார்த்தா, இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய உயிர் இறைவன் தானே. இறைவன் பார்த்தா என்ன பார்வை இருக்கும்? நல்ல பார்வை தான் இருக்கும். நீங்க பார்க்கும்போது நீங்க பார்க்கல, அந்த உங்களுடைய அந்த உயிரை பொதிஞ்சிருக்கக்கூடிய இந்த வினை உங்களை பார்க்க, அந்த வினையினுடைய இதாலதான் நீங்க பாக்குறீங்க. அப்ப வினை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பார்வையினுடைய வெளிப்பாடு. நீங்க தான் பாக்குறீங்க, உங்களுடைய உயிர் பார்க்காது. உங்க வினை, உயிரை மறைச்சிட்டு கூடிய அந்த வினை பார்க்க, அந்த வினை பார்க்கிறதுனாலதான் அந்த வினைக்கு தகுந்தபடி உங்க மனம் செயல்படும். இந்த மனம் எங்கிருந்து செயல்படுதுன்னா உங்களுடைய வினைக்கு தகுந்தபடி. நல்வினை கூடுதலா இருந்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், தீவினை கூடுதலா இருந்தீங்கன்னா தீய எண்ணங்கள். புறத்துல இருந்து எதுவுமே வரதில்லை, நாம கிட்ட எது இருக்குதோ அது வெளிப்படுது. சட்டியில இருந்தாதானே ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க. சட்டியில இருக்கிறதுன்னு ஆப்பையில வரும். நாம கிட்ட எது இருக்குதோ அதுதான் வெளிப்படும். அப்ப நம்ம கிட்ட நம்முடைய மனம் எதை அந்த அடிப்படையில வேலை செய்யுதுன்னா நம்முடைய வினையினுடைய அடிப்படையில வேலை செய்யுது. வினை எங்க இருக்குன்னா உயிரை மறைச்சுக்கிட்டு.
உயிர் உள்ள இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு வினை இருக்குது. இதெல்லாம் சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த வினை தான் விண்ணளிக்குது. அந்த வினையில் இருந்து வெளிப்படுறதுதான் நம்முடைய மனம், எண்ணங்கள். இந்த மனம் செயல்பட்டு வினையை கூட்டவோ குறைக்கவோ செய்கிறோம். அப்ப இந்த மனம் செயல்பாட கண்ட்ரோல் பண்றதுதான் நமக்கு தான். இதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர. அப்ப நம்முடைய ஒழுக்கம், நியதி இதெல்லாம் வச்சு பார்த்து அதை ஒழுங்குபடுத்திட்டோம்னா மனோ விகாரங்களை அடக்கி வினையினுடைய போக்கில இருந்து நம்ம தப்பிக்கலாம். இறைவன் எங்க இருக்காரு? அவர் பாட்டு உள்ள இருக்காரு. உள்ள இறைவன் இருக்காரு. அவரை மறைச்சுக்கிட்டு நம்முடைய வினைகள் இருக்கு. அப்ப உள்ள நீங்க இறைவனை போய் எப்படி பாப்பீங்க? வினைய மாற்றணும், வினை திரையை அகற்றணும். அப்படின்னா உள்ள போலாம். இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரணும், வாசல் அடைச்சிருக்கு, எப்படி வருவீங்க? வாசல் திறக்கணும். வாசல் திறக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இங்க வாரீங்க, வாசல் அடைச்சிருக்கு, என்ன பண்ணுவீங்க? உள்ள வீட்டுக்காரர் இருக்காரு, நமக்கு வீட்டுக்காரரை பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுவீங்க, கதவை தட்டுவீங்க, காலிங் பெல் அடிப்பீங்க, அப்படிதானே? அப்போ இறைவன் உள்ள இருக்காரு, அடைச்சிருக்கு வாசல் வினையால. உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்க கூப்பிடுங்க. அதுதான் தவம். பைபிள்ல சொல்லியிருக்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்ப முதல்ல இறைவன் எங்க இருக்கிறான்னு தேடுங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு, அப்ப தட்டுங்க, வாசல் திறக்கட்டு, உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா தந்து போறாரு. சரி, ஓடி போயிட்டு நான் அவரை பார்க்கவே முடியல, பார்க்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்போ இறைவன் இருக்கும் இடம் அறிந்து, முதல்ல அறிந்து, இறைவன் இருக்கும் இடம் அறிந்து அவரை அணுகி அவரை போய் முதல்ல பாருங்க, அதுக்கு பிறகு கேளுங்க. அப்ப அதுக்கு தடையாட்டு இந்த கதவை பூட்டிருக்கு, திறங்க, திறக்கிறதுக்கு வழியை தேடுங்க, கூப்பிடுங்க, கதவை தட்டி திறக்க சொல்லுங்க. நீங்க வாசல்ல இருந்து தட்டுறீங்கன்னு வைங்க, வீட்டுக்காரர் பின்னாடி இருக்காருங்க, கதவு தட்டுற ஓசை கேட்டா அவரு அங்க இருந்தாலும் ஓடி வந்து கதவு திறப்பார்லவா? யாரா இருக்கு, ஒரு ஆள் வந்து வீட்டு வாசல் வந்து கதவை தட்டுறானுங்க, பின்னாடி ஒரு ஆள் வீட்டுக்காரர் இருந்தானுங்க, நான் பின்னாடி இருக்கேன் வரமாட்டேன்னு சொல்லுவாராம். பின்னாடி இருந்தாலும் வந்து கதவை திறந்து வேண்டியவங்களா இருந்தா வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க கொடுங்க, வேண்டாம் வந்துதான் போயா அப்படின்னு இவரு எப்படியோ வந்து திறக்க போறாரு, அதுதானே திறப்பாருல்லவா? அப்ப இறைவன் வந்து உள்ள இருக்கிறாரு, நம்ம அவருக்கு தட்டி அவரை கூப்பிடணும், நிச்சயமா வந்து திறந்து உள்ள கூட்டிட்டு போய் உபசரிப்பார். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இறைவன் இருக்கும் இடம் அறிந்து அவர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய வீட்டு கதவை போய் தட்டணும். உள்ள இருக்கக்கூடியவர் அவர் எங்க இருந்தாலும் சரி வந்து திறந்து நம்மள உள்ள போட்டுப்போம். அப்ப அவர் பார்த்துக்கிறார். வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து இப்ப சரி பாரு சாப்பிடுங்கோ, நீங்க என்ன வேணும், எதுக்கு வந்தீங்க, என்னன்னு விசாரிச்சு அதெல்லாம் செய்ய வரலாம். இவ்வளவுதான் நம்முடைய வேலை. இறைவன் இருக்கும் இடம் அறிந்து அந்த இடத்துல போய் தட்டி அவரை கூப்பிட்டீங்கன்னா கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு போய் நமக்கு வேண்டியதெல்லாம் தரும். இப்ப இறைவன் வந்து இருக்கும் இடம் எது? எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நம்ம உடம்புல இருக்கணும் இல்லவா? இருப்பார் இல்லவா? இருக்கிறார் இல்லவா? எங்க இருக்காரு? அந்த இடத்துல போய் உள்ள இருக்காரு. உள்ள இருக்கிற அவரை அவர் கேட்கிற மாதிரி நம்ம தட்டணும். பேசாம மெதுவாட்டு கூப்பிட்டீங்கன்னா அவரு காது வைக்காரு, வாங்கி அறையணும், கதவை டாம் டாம் இடிக்கணும். அப்பதான் அவரு வந்து யாரோ வந்து கதவை தட்டாங்க கூப்பிடுவாரு. அவ்வளவுதானா? தூங்கிட்டு இருப்பாருங்களேன், நீங்க பையன் கூப்பிட்டாச்சுன்னா கேட்காது,
அப்ப கதவை 2 தட்டு தட்டினீங்கன்னா யாரோ தட்டுறாங்கன்னு சொல்லி வெளியே வந்து திறந்துருவாருல்லவா? பிராக்டிகலாவே சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்முடைய முயற்சி அங்க தேவை இருக்கு. நம்முடைய முயற்சி என்னன்னா, இறைவன் இருக்கும் இடம் அறிந்து அந்த இருக்கக்கூடிய வீட்டு வாசல் கதவை போய் தட்டுறதுதான் நம்முடைய வேலை. அது நம்முடைய முயற்சி. திறக்கிறதும் உள்ள கூட்டிட்டு போறதும் இறைவனுடைய வேலை, வீட்டுக்காரனுடைய வேலை. இந்த வேலையை மட்டும் நம்ம செய்தாங்க. அப்படி இறைவனை போய் பார்த்து அடைகிறதும் அவர்கிட்ட இருந்து அருள் பெறதும் தான் நம்முடைய பிறவியினுடைய நோக்கம். அப்ப இறைவன் இருக்கும் இடம் அறிந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துல போய் கதவை தட்டி உள்ள போறாரு. எங்க இருக்காரு? நம்ம உடம்புல. உங்க உயிர் தானே இறைவன். இறைவனுடைய அம்சம்ங்கிறது உங்க உயிர் தானே. அப்ப உங்க உயிர் எங்க இருக்கு? உங்க உடம்புல. சொல்லுங்க, உங்க உயிரை உங்க உடம்புல. முதல்ல எடுத்துக்காட்டு இறந்தவருடைய கண் வந்து எப்பவுமே திறந்திருக்கும். ஒரு குருடன் இருக்கானா இங்க? அப்போ குருடன் இருக்கான், அவருக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்க பார்வை இல்லை. நமக்கு வந்து கண் வந்து உயிர் துலங்கக்கூடிய இடம். உயிர் உள்ள இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய துலக்கம் வந்து கண்ணுல தெரியும். அதை பார்த்துதான் டாக்டர் சொல்றது. கண் வந்து உயிர் துலங்கக்கூடிய இடம். நம்முடைய உயிர் வந்து உள்ள இருக்குது. உள்ள எந்த இடத்துல இருக்குது? ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்களா? எந்த கோயிலுக்கு வேணும் போங்க. இந்த கோயில் போனீங்கன்னா கோயில்ல வந்து இறைவன் எங்க இருக்காரு? மூலஸ்தானம் எங்க இருக்குது? கடைசியா கோயில்ல முதல்ல உள்ள பெரிய பிரகாரம் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும், பாங்க பரிவார தேவைகள் அது இதெல்லாம் இருக்கும். கர்ப்ப கிரகம் மூலஸ்தானங்கிறது அதனுடைய சென்டர்ல உள்ள பத்திரமா பவித்திரமான ஒரு இடத்துல தானே இருக்குது. இங்கெல்லாம் நிறைய வாசல் இருக்கும். மூலஸ்தானத்துக்கு அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஒன்றுல சொல்லுவாங்க, கர்ப்ப கிரகம். கர்ப்ப கிரகம், கர்ப்ப கிரகத்துல ஒரு வாசல் தான், சின்ன வாசலா தான் இருக்கும். வெளியில போகிற வாசல் பெரிய வாசல் இருக்கும். கர்ப்பகிரகத்துக்கு போறது வந்து சின்ன வாசல், சின்ன ஒரு அறை, கருவறைன்னு அதுக்கு பேர். தூய்மையா புனிதமா மத்திய பகுதியில இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாடிலாம் நிறைய இடம் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்க கருவறை, நம்முடைய உயிர் இருக்கக்கூடிய அறை. உயிர்னா இறைவன் தானே. கோயில்ல இறைவன் அப்படி கருவறையில தானே இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரு கருவறையில, கர்ப்ப கிரகத்துல, பவித்திரமான இடத்துல இறைவன் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய உள்ள கருவறையில இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வெளியில இருந்து தானே வணங்குறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஒளி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அந்த ஒளியை பார்த்து வெளியில தெரிகிறதுனால தானே பாக்குறோம். கண்கள் வந்து நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இடம். உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை வாசல் வழியாக வெளியே இருந்து பாக்குறோம். புரியுதா? இறைவன் உள்ள இருக்காரு, இந்த அறை வாசல் வழியாட்டு வெளியில இருந்து இந்த வாசல் வழியா தான் பாக்குறோம். கண்கள் வந்து வாசல், கருவறை உள்ள இருக்கு. அப்ப எங்க இருக்கும்? கண்ணுக்கு நேர உள்ள. நம்முடைய டோட்டல் தலை எடுத்துட்டீங்கன்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் தான் நம்முடைய ஜீவஸ்தானம், உயிர் நிலை கொள்ளக்கூடிய இடம். இந்த உச்சிக்கு நேர உள்ள, இந்த தொண்டைக்கு நேர உள்ள, இந்த பகுதிக்கு உள்ள, பின்னாடி பகுதி, டோட்டல் தலை எடுத்துட்டா அதனுடைய சென்டர் பாயிண்ட். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழைப்பள்ளி. இந்த உள்ள ஒரு குட்டி நாக்கு இருக்குல்ல, அண்ணாக்குன்னு சொல்லணும், அதுக்கு கொஞ்சம் மேல இந்த உச்சிக்கு நேர இந்த இடத்துலதான் நம்முடைய ஜீவஸ்தானம், உயிர்ஸ்தானம்.
அங்க இருக்கக்கூடிய அந்த உயிர் ஸ்தானம் அது வந்து ரெண்டு இந்த இடம் வச்சுது, ரெண்டு நரம்பா வந்து ரெண்டு கண்ணுல வந்து நிற்கும். இங்க கண்ணுல பார்க்கக்கூடிய இந்த நிலை இங்க உள்ளதனுடைய ரிஃப்ளெக்ஷன். உயிர் ஸ்தானம் இது, அது நம்ம பார்க்கிறதும் துலங்குறதும் நம்முடைய கண். குருடனுக்கு இங்க இருக்கு உயிர், உயிர் இருக்கு, இந்த துலக்கம் இல்லை. இந்த பார்வை சக்தி இல்லாததுனால அவனால பார்க்க முடியல. நமக்கு இந்த பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த பார்க்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த உயிரில் இருந்து வந்தது. இந்த உயிரில இருந்துதான் பார்க்கக்கூடிய ஆற்றல், கேட்கக்கூடிய ஆற்றல், நுகரக்கூடிய ஆற்றல், ஐம்புலன்களும் இயங்குறதுக்கு காரணம் ஆதாரமே இந்த உயிர் ஸ்தானத்துல இருந்து கிடைக்கிறது தான். அது சென்ட்ரல்ல இருந்து எல்லா பகுதிகளுக்கும் அந்த ஆற்றல் போறதுனால எல்லா சக்தியும் அங்க இருக்குதான் வெளிப்படுது. எல்லாத்துக்குமே மூல ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த உயிர். அதுல இருந்து வெளிப்படுறதுதான் ஐம்புலன்களுக்கும் அந்த சக்தி. இப்ப அந்த இடத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும், போகணும். இப்ப அங்க போறதுக்கு ஒரே வழி வாசல் கண்டான். வாசல் வழியா தானே நீங்க வீட்டுக்குள்ள வர முடியும். வேற எப்படி வருவீங்க? இந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டான கனெக்ஷன் வாசல் வந்து கண்கள் மூலமாக, கண் மூலமாட்டு இந்த இடத்துல போய் சேர்ந்துடலாம். கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கின்றது. உன் கண் ஒளியுள்ளதா இருந்தால் உன் சரீரம் முழுமைக்கும் ஒளியுள்ளதா இருக்கும். பைபிள் வாசம். தேவன் ஒளியா இருக்கிறார், நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம். அப்போ ஒளியா இருக்கக்கூடிய தேவனை இறைவனை அடையணும்னா நாம முதல்ல ஒளியா ஆகணும். எப்படி ஒளியாகிறது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆற்றல் சின்ன ஒளிய நம்ம தவத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு டிராப் கொண்டு அந்த பேரொழியோடு போய் சேர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு டிராப், ஒரு ஊசி முனை அளவு நெருப்பு தான் நம்மகிட்ட இருக்கு, உயிர், நம்முடைய உயிர். அந்த ஊசி முனை அளவு நெருப்ப நம்முடைய தவத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய யாகம். ஹோமகுண்டத்துல வந்து அக்னியை வளர்க்கிறோம்லவா, சின்ன நெருப்பை போட்டு குச்சிகள் அது இது எல்லாம் சமைதெல்லாம் போட்டு அதை பெரு நெருப்பா வளர்க்கிறோம்லவா, அதானே யாகம், பெரு நெருப்பா வளர்க்கிறது. இதுதான் ஹோமகுண்டம். இந்த ஹோமகுண்டத்துல ஊசி முனை அளவு நெருப்பு இருக்கு. நம்ம தவத்தின் மூலமாக இந்த அக்னியை பெருசாகணும். இதுதான் நாம செய்யக்கூடிய இங்க செய்யக்கூடிய யாகம். இந்த யாகத்தை நம்ம செய்தோம்னா நமக்குள்ளால ஞான கனல் கொழுந்து விட்டு எரியும். இந்த ஞான கனலை எழுப்புறது தான் நாம செய்யக்கூடிய தவம். இந்த கனல் பெருசானாதான் இந்த உயிரை மறைச்சிருக்கக்கூடிய இந்த பிராப்த கர்மம் வினை தீரும். கனல் பெருசாகும் போது அதை மறைச்சிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அதுலயே மெல்ட் ஆகி உருகி கரைஞ்சு போயிருது இல்லவா. உயிர் வந்து இப்படி இருக்குது, அதை மறைச்சுக்கிட்டு வினை இருக்குது. இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த உயிரை வந்து அதனுடைய அக்னி உஷ்ணம் அதிகப்படுத்தினா அதனுடைய மறைப்பெல்லாம் மெல்ட் ஆகிங்களோ, உருகி கரைஞ்சு போகுங்களோ. அப்போ அதுக்கு நாம செய்ய வேண்டியது உள்ள இருக்கக்கூடிய அந்த கனலை வந்து பெருக்கிறது தான். அந்த உஷ்ணம் அந்த ஹீட்டை அதிகப்படுத்தணும்னா அதை மறைச்சிருக்கக்கூடிய இந்த மறைப்பு அந்த திரையெல்லாம் உருகி கரைஞ்சு போகும். அது உருகி கரைஞ்சு போக அதே நேரத்துல இந்த உயிர் ஆற்றலும் பெருக பெருக நமக்கு இந்த சக்திகள் வெளிப்பாடா. வினைத்திரை அகன்று போக போக ஞானம் விளங்கும். வினை இருக்கிறதுனால தானே தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்கோம். வினை இல்லாம இருந்தா இறை அம்சம் வெளிப்படும்லவா. இறை அம்சம் இறையாற்றல் வெளிப்படும் போது அவன் தான் ஞானி, அவன் தான் சித்தர். யார் ஒருவர் தன்னுடைய வினைகளை இல்லாமல் ஆக்குறாங்களோ அவன் தான் ஞானி. நாம ஞானம் பெறணும்னு சொல்றது என்னன்னா நம்முடைய வினைகள் எல்லாம் அகற்றி நல்லபடியா என்னைக்கு நித்திய ஜீவர்களாக இருக்கணுங்கிறது தான். அதுக்குதான் எல்லா மகான்களும் ஞானிகளும் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இதை செய்யறதுக்கு எங்கேயும் போனோமா?
கைலாசத்துக்கு போகணுமா, திருப்பதிக்கு போகணுமா, சட்டத்து மன்றத்துக்கு போகணுமா? தவத்துக்கு உடற்பயிற்சி அவசியம். தவம் செய்யறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். தவம் செய்யறோம், அதுக்கு உடற்பயிற்சி. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க தேவையா இல்லையான்னு சொல்லுங்க. எதுவுமே தேவையில்லை. நமக்கு உள்ளால கண் வழி உள்ள தலைக்கு உள்ளால நம்முடைய உயிர் ஆற்றல்கள் இது வழியா உள்ள போனோம். இதுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம், சும்மா இருந்தா போறோம். உடலுக்கு தானே பயிற்சி, நமக்கு உடலே வேண்டாம, உயிர் மட்டும்தானே நமக்கு வேணும். உயிர் ஆற்றல் பெருகுனா அந்த உயிர் ஆற்றல் எங்க இருக்கு? நம்ம உடம்புல தானே இருக்கு. உயிர் சீராகிறதா? உடல் சீராகிறதா? உடலுக்கு தனியா பயிற்சி தேவையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு உடல்ல நோய் வருது, எதனால? உயிர் ஆற்றல் வெளிப்படாததுனால, வினை மறைச்சிட்டு இருக்கிறதுனால, உயிராற்றல் வெளிப்படாததுனால நோயினால பாதிக்கப்படுதான். நம்ம வினையை அகற்றிட்டோம்னா உயிராற்றல் வெளிப்பட்டா நோய் வருமா? ஒரு துன்பம் வராது. அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணு வேணும். இது ஞான நிலையில நம்ம செய்யக்கூடிய தவம். இப்ப நீங்க 1ஆம் கிளாஸ் எல்கேஜில இருந்து படிச்சுக்கிட்டே வரீங்க, +2 முடிச்சாச்சு, உங்களை காலேஜ்ல சேர்த்தாச்சு. நீங்க என்ன பண்ணணும்? அப்புறம் 1ஆம் கிளாஸ் பாடம் முடியுமா? இப்போ எதுல நீங்க சேர்ந்திருக்கீங்க அதை படிங்க. காலேஜுக்கு போயாச்சு, காலேஜ் பாடத்தை படிங்க. இப்ப என்ன படிக்கணும் அதை படிங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணி தானே இங்க வந்திருக்கிறோம். அப்புறம் எதுக்கு அது? புரியுதா? ஞானம்ங்கிறது எல்லாம் தாண்டின ஒரு நிலை. எல்லாத்துக்கும் எது ஆதாரமோ, எல்லாத்தையும் எது இயக்குகிறதோ அதவே பிடிக்கிறோம். சூட்சுமத்துல இருக்குது மோட்சம். சூட்சும நிலையில இருக்கக்கூடிய அந்த நம்முடைய உயிர் ஆற்றல், இறை ஆற்றல் நம்ம பிடிச்சிட்டோம்னா எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். வேற எதுவுமே வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க எதையாவது செய்தா அதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். அது ஒரு வினையாயிரும். வினையாயாச்சுன்னா அதான் பிறவிக்கு வித்து. ஏதாவது செய்தீங்கன்னா ஏதாவது வரும்லவா? ஏதாவது ஒரு ஆக்ஷன், அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன், ரியாக்ஷன். வினை இன்னும் போதா? எந்த ஒரு செயலுக்கும் எதிர்மறையான ஒரு செயல் உண்டு, அதான் வினை. அப்ப வினை அற்று இருக்கிற வினையை நம்ம தீக்கிறதுக்காகவும் பாடுபட்டு இருக்கோம். புதுசா வினையில கேட்டுட்டு இருந்தா இதுக்குதான் பகவத்கீதையினுடைய சாரமே இந்த ஒரு பாயிண்ட் தான். பகவத்கீதையினுடைய சாரம் கர்மாவை செய், பலனை ஏங்கிட்ட விடு. அர்ஜுனன் தெரிஞ்சுக்கலாரு, உன்னுடைய வேலை நீ போராடுதான், நீ செய், பலன் ஏங்கிட்ட எல்லாம் இருக்கு, நல்லா பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படுற. அவன் செத்தான் இருந்தா அதை பத்தி உனக்கு என்ன கவலை? உன்னுடைய கடமை என்னது? போர் செய்யறதுதான். போ. பகவத்கீதையினுடைய மொத்த சாரமே இதுதான். கர்மாவை செய், பலனை ஏங்கிட்ட விடு. இதுதான் தவமே. யார்கிட்ட விடணும்? கண்ணங்கிட்ட. கண்ணங்கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு கர்மா இல்லை. கண்ணங்கிட்ட ஒப்படைச்சாதான் கர்மா இல்லை. கண்ணன் எங்கேயும் இல்லை, கண்ணன் எங்க இருக்கான்? கண் அவனாகவே இருக்கிறான், அவன் தான் கண்ணன். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க ஞானத்தை. கண்ணன்னா வேற யாரும் நினைக்கிறாங்க. கண்ணனுக்கு புராணத்துல என்ன சொல்லிட்டாங்க? பாவத்துல கண்ணன் எப்படி இருப்பான்? கண்மணி, கிருஷ்ணமணின்னு சொல்லுவாங்களா? கிருஷ்ணன் சொல்லுவாங்களா? கிருஷ்ணனுடைய நீல வர்ணம் தானே, மேக வர்ணம் தான். நம்முடைய கண்மணி எப்படி இருக்கு? அதே நிறம் தான். கண்மணி எப்படி தானே இருக்கு. இந்த உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒன்னே ஒரு ஒற்றுமை, கண் தான். நம்ம எல்லாருக்கும் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இந்த கண்மணி ஐபால்ஸ் மட்டும் ஒரே மாதிரி.
எந்த வித்தியாசமும் யாருக்கிட்டையும் கிடையாது. ஐ டொனேஷன் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னா அது மாதிரி வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏன்னா இது மட்டும்தான் ஒரு போல் இருக்கக்கூடிய சமாச்சாரம். நம்ம பிறந்ததுல இருந்து சாகுது வரைக்கும் நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாத ஒரே பார்ட் கர்மம் தான். பிறந்த குழந்தைக்கு என்ன அளவு இருக்குதோ 100 வயசானாலும் அவனுக்கும் அதே அளவுதான் கண்மணி இருக்கும். அந்த இடத்துலதான் அதனுடைய மத்தியில தான் ஊசி முனை அளவு நெருப்பாட்டு இறைவன் தொடங்குகிறார். இறைவன் பாரபட்சம் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கார். இறைவன் கிட்ட பாகுபாடே கிடையாது. நல்லவன் கெட்டவன், அந்த ஜாதி இந்த மதம் இந்த நாடு ஒண்ணுமே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஒரே அளவுல ஒரே நிலையில தான் வழங்குறார். வித்தியாசமே கிடையாது. அதான் இறைவன். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை தான் நம்ம பார்க்கணும். அவர் இருக்கக்கூடிய இடம், தொடங்கக்கூடிய இடம் நம்முடைய கண்கள் தான். அந்த இடத்துல அந்த மெய் உணர்வை நம்ம பெற்று இருந்து தவம் செய்யறதுதான் நாம் செய்ய ஞானம், தவம், சாதம். புரியுதா? என்ன புரியுது? சொல்லுங்க, என்ன செய்யணும்? பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அது தெரிஞ்சாதானே போய் பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சாச்சு, எப்படி போகணும் அதுதான் முக்கியம். இதுதான் இன்னைக்கு உலகத்துல வேற எங்கேயுமே சொல்லாத ஞானம். இந்தியாவில் உள்ள ஞானம்ங்கிறது இதுதான். இறைவன் இருக்காரு. எங்க இருக்கிறாரு? நம்ம உடம்புல இருக்காரு. எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்ம உடம்புலயும் இருக்கிறாரு. நம்முடைய தலையில உள்ள மத்தியில இருக்கிறாரு. தொடங்குற இடம் கண். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். எப்படி போறது? இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி போய் அடைகிறது? இதுதான் சொல்றோம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு இறைவன், நம்ம வெளியில நிக்கிறோம். எப்படி போய் பார்க்க? வீட்டு வாசல் கதவை தட்டி அவர் திறந்து அப்புறம் தான் உள்ள போக முடியும். அவர்தானே? இது வெளியில சொல்லக்கூடிய உதாரணம். நம்ம கண் வாசலாகிய கண் வாசல் இருந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறதுக்கு எப்படி தட்டுறது, எப்படி இறைவனை கூட்டுறது, அதுதான் தான். இறைவன் இருக்கக்கூடிய வாசல், நம்முடைய உடம்பினுடைய வாசல் கண். இறைவன் இருக்கும் இடத்தினுடைய வாசல் கண். இந்த வாசல் திறக்கணும், உள்ள இருக்கக்கூடிய இறைவனை போய் பார்க்கணும். அப்ப அந்த வாசலை திறக்கணும்னா உள்ள இருக்கக்கூடிய இறைவன் திறக்கணும். அப்ப முதல்ல அவரை கூப்பிடணும். வாசலை போய் நம்ம தட்டணும். எப்படி தட்டுறது? எப்படி போகும்? இது எல்லாம் ஒரு குரு மூலமாக அறியாம முடியாது. குரு இல்லாட்டா இது புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, செயல்படவும் முடியாது. இதை சொல்லி கொடுக்கறது, உணர்த்தி கொடுக்கறதுக்கு எப்படி தட்டணும், எப்படி போகணும், அறியறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கு தான் குரு வேணும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ குரு என்ன பண்றாருன்னா, இந்த இடம் இது இப்படி இருக்குது, நீ இந்த மாதிரி இருந்தா தவம் செய்தா இறைவன் அடையலாம்னு சொல்லி உபதேசம் மூலமாக சொல்லி, அப்புறம் எப்படி தவம் செய்யணுங்கிறத உணர்த்தியும் காட்டி தீட்சை கொடுத்து அப்புறம் தான் நம்ம எப்படி போகலாம், எப்படி செய்யலாங்கிறத தவம் செய்யுங்கிற முறையில சொல்லி விளக்குறது. அப்புறம் நம்ம தவம் செய்யலாம். இது ஒரு சின்ன ஒரு சூட்சமமான ஒரு நிலை. எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வழி இருக்காது. இதுதான் வடலூர்ல சத்தியஞான சபையில வள்ளல் பெருமான் வச்சிருக்காங்க. வடலூர் சத்தியஞான சபையில ஜோதி தரிசனம் பார்த்துட்டீங்களா?
ஜோதி தரிசனம்ங்கிறது என்னது? உள்ள இருக்கக்கூடிய ஜோதியை வந்து நம்ம தரிசிக்கிறோம். அது வந்து 7 திரை நீக்கி தானே தரிசனம் பார்க்கிறோம். பார்த்துருக்கீங்களா? தைப்பூசத்துக்கு கலர் கலராட்டு 7 திரைகள் நீங்கி அதுக்கப்புறம் தான் ஜோதி தரிசனம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜோதியை நம்ம தரிசிக்கணும்னா முதல்ல இந்த திரைகள் எல்லாம் விலகணும். அப்ப அந்த திரைகளை எப்படி விளக்குறது? எப்படி ஜோதியை தரிசிக்கிறது? அது புறத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் வந்து அங்க வச்சு சாட்சிக்காக வச்சு காட்சிருக்காரு. உள்ள ஜோதியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 7 கலர்ல திரைகள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ. அப்ப இது ஒவ்வொரு திரையா விளக்குனாதான் உனக்கு கடைசியில் ஆத்ம ஜோதி தரிசனம் கிடைக்கும். அதை சாட்சிக்காக வச்சிருக்காரு. நம்ம அனுபவத்துல பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலர் இருந்தா, பச்சை கலர் இருந்தா, கருப்பு கலர் இருந்தா, நீல கலர் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அப்ப நம்ம இத்தனாவது திரை நமக்கு விலகி இருக்குது, நம்ம இந்த நிலையில இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்துல இன்னும் இந்த திரை விலகணும், அதுக்கப்புறம் ஜோதி தரிசனம்ங்கிறத நம்ம பிராக்டிக்கலா பார்த்துக்கலாம். அது எப்படி விலகுறது, விளக்குறது எப்படி, அதுக்கு நாம என்ன சாதனை செய்யணும், இதுதான் நம்ம பார்க்கணும். எப்படி உள்ள கூப்பிடுறதுக்கு நம்ம நல்ல செயல் செய்யணும். வெளியே இறைவனுக்கு நல்லது கெட்டதுலாம் ஒண்ணுமே கிடையாது. கசாப்பு கடைக்காரனும் ஒண்ணுதான், கோயில பூஜை பண்ண முடியுது ஒண்ணுதான். கண்ணப்ப நாயனார் பன்னிக்கறி கொண்டு கொடுக்கலையா, இறைவன் நேர்த்துக்கிட இல்லையா, அதுக்காண்டி நம்ம செய்யணும்னு இல்லை அர்த்தம். அந்த நிலையில இறைவனுக்கு எல்லாரும் சமம். அவர் பார்க்கறதெல்லாம் அந்த அன்பு மட்டும்தான், ஈடுபாடு மட்டும்தான், சின்சியாரிட்டி. எவ்வளவு தூரம் முழுமையான ஈடுபாடோடு இருக்கான், சரண்டர் ஆயிருக்கான், அது மட்டும்தான் அவர் பார்க்கிறார். அன்பா இருக்கிறான், அது மட்டும்தான் இறைவன் பார்க்கிறாரு. என்ன செய்யறான், எப்படி வராங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அண்ணப்பனுக்கும் அருள் புரிவார், பக்தனுக்கும் பூசாரிக்கும் அருள் புரிவார். அங்க உள்ள பூசாரிக்கும் அருள் கொடுத்தாரா, அதே இடத்துல கண்ணப்பனுக்கு அருள் கொடுத்தாரா? இறைவனை விட்டுருங்க, நம்ம என்ன செய்யணும்னு தான் பாருங்க. இப்ப நமக்கும் இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. இறைவன் மறைஞ்சில இருக்காரு, நம்முடைய வினையெல்லாம் மறைச்சிருக்கு. மறைச்சிருக்கூடிய வினையை நீக்கினாதான் இறைவன் நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம வினை தான் நம்மள ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, வினை வழிதான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் இப்ப நம்ம வழி தேடுறோம். இறைவனை செயல்பட வைக்கிறதுக்கு, இறைவனை பார்க்கறதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும். உள்ள இருக்கிறாரு, நாம வெளியே இருக்கிறோம், நம்மள வினை வந்து ஆட்கொண்டு இருக்கு. இதுல இருந்து தப்புறது எப்படி, இதை மீறி அவர்கிட்ட எப்படி போற? இன்னும் வினை வராம பாத்துக்கணும். வினையில தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன வழி? அதை அனுபவிச்சு ஆகணும். அதோட அனுபவிச்சுக்கிட்டு போனோம்னா இந்த ஜென்மம் காணாது, நீ எத்தனையோ ஜென்மம் ஆகலாம். நல்லா புரிஞ்சுடுங்க. அனுபவம்னு வரும்போது அது ஒரு செயலாகுதான். அந்த செயல் அப்ப அதுக்கு உண்டான ஒரு பலாபலன் வருதா? ஒரு தீயது செய்யட்டும், அதை மாற்றணும், என்ன செய்வீங்க? ஒரு நல்லது செய்யறீங்க, அப்ப நல்லதுக்கு உண்டான பலன், அதுக்கு உண்டான பலன் போயிருது, இதுக்கு உண்டான பலன் வருதா? ஒருத்தட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, அவன் கடன் தீக்கணும், அவன் வந்து நெருக்கம், என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தட்ட கடன் வாங்கி அவன் கடன் கொடுத்துருக்கீங்க. அந்த கடன் தீர்ந்து புதுசா ஒரு கடன் வந்துட்ட. அப்ப இதுக்குதான் உபதேசம். அப்போ இந்த உலகத்துல உயிர்கள் எல்லாம் எப்படி இயங்குது, இறைவனுடைய படைப்பு என்னது, இந்த நம்முடைய உயிர் எப்படி இயங்குது, எப்படி வந்தது இருந்தது, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அறிந்திருக்கணும். எப்படி நம்ம உணர்வு வைக்கிறது, நினைவு வைக்கிறது? பெருமான் வந்து பல ஞான சரிகளை கொடுத்துட்டார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான ரத்தரசே என்று வனைந்து வரைந்து ஏற்பதுன்னா வம்மியின் உலகிலேயே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டு. மரணமில்லா பெருவாழ்வு பெறணும்னா நம்ம இந்த மாதிரி தவம் செய்யணும்னு சொல்றார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து, நினைந்து தவம் பண்ணுன்னு சொல்லல,
நினைந்து நினைந்து அதுல ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு பாத்தீங்களா? அப்ப அதுல இம்ப்ரெஷன், அதுல இருக்கணும், நிக்கணும், நிலைக்கணுங்கிறது அதனுடைய இது. அப்ப அதுலயே நினைச்சு நினைச்சு இருக்க இருக்க, உணர்ந்து உணர்ந்து இருக்க 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 அடுத்த நிலை, அடுத்த அனுபவம் கிட்டும். அதிலே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இருந்தால் நெகிழ்ச்சி உண்டாகும். நெகிழ்ச்சி வர வர கலங்கி கலங்கி கருணை கண்ணீர் ஆறாக கொட்டும். அப்ப அந்த மாதிரி நிலை வரதுக்கு இருந்து நம்ம தவம் செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய நிலை. அப்ப கண்ணீர் கொட்டுற மாதிரி தவம் பண்ணணும். அப்ப எந்த இடத்துல இருந்து நின்று தவம் பண்ணணும்? கண்ணீர் எங்க கொட்டும்? வாயிலேயே கொட்டும். அப்ப அந்த இடத்துல சொல்லாம சொல்லிட்டாரா? ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. அப்ப கண்ணீர் ஊற்றணும். அப்ப எதை நினைச்சா கண்ணீர் ஊற்றணும்? கண் மணியில இருக்கக்கூடிய அந்த ஒளி, உயிர் தொடங்கக்கூடிய அந்த ஒளியை நினைச்சீங்கன்னா, அதை நினைச்சு நினைச்சு இருந்தீங்கன்னா, அதை உணர்ந்து உணர்ந்து இருந்தீங்கன்னா, நினைச்சா மட்டும் வராது, உணரவும் வேணும். நினைந்து உணர்ந்தா நெகிழ்ச்சி வரும், கண்ணீர் கொட்டும். அப்ப தவம் எப்படி செய்யணுங்கிறது அந்த ஒரு பாடலையே சொல்லிட்டார். கண்ணில் மணியில் ஒளியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. நினைச்சா மட்டும் போராது, உணரணும், நினைக்கணும், உணரவும் செய்யணும். அப்போ நினைக்கலாம், உணர்றது எப்படி? நினைக்கலாம், கண்ணை நீங்க நினைச்சுக்கலாம். உணரணும்னு சொன்னா உங்க பெருவரில் நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்றேன், நினைச்சுக்கலாம். உணரணும்னா புரியுதா? அது விளக்கம் புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? எப்படி அந்த பிராக்டிஸ் எப்படி? நினைச்சுக்கலாம், உணர்றது எப்படி? இப்ப பெருவரில் நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்றேன். சரி, பெருவரில் நம்ம மனசுல நினைச்சு கற்பனை பண்ணி பெருவரில் இப்படி இருக்கு நினைச்சுக்கலாம். ரைட்டு. எவ்வளவு நேரம் நினைச்சுட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் தான், அப்புறம் போயிடும். அந்த எண்ணங்கள் மாறிடும், மறந்துடும். நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நினைந்து நினைந்து அதுல அங்க நினைச்சுக்கிட்டே இருக்க சொல்லுவாருல்லவா? அப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா உணர்வு இருக்கணும். உணர்வு இருக்க நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம கண்ணில் மணியில் ஒளிய நினைக்க நினைக்க உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தாதான் அதை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படிதானே? இல்லாட்ட சும்மா நினைச்சிட்டு விட்டுருவோம். ஒரு செகண்ட் நினைப்போம், அதுல மறந்து போவோம், வேற எங்கேயும் தாட் போயிடும், மனம் செயல்படும். அப்ப உணர்வு இருக்க இருக்க நினைவு இருந்துகிட்டே இருக்கும். உணர்வு இருக்க இருக்க நினைவு இருக்க இருக்க நெகிழ்ச்சி உண்டாகும், கண்ணீர் அருவி போல கொட்டும். அப்ப அந்த உணர்வுங்கிறது என்னது? பெருவரல் நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்றேன், நினைச்சிட்டீங்க. உணர்வு இதுல எப்படி கொண்டு வரும்? நோக்கம் உணர்வு. அத ஒரு பிளேட வச்சு வெட்டுங்க, ஊசி வச்சு குத்துங்க, வலிக்குமா? ஒரு உணர்வு இருக்குமா? ஒரு ஃபீலிங். அப்போ ஒரு உணர்வு இருந்தா இப்ப உங்க எண்ணம் மாறுமா? இதுல ஒரு காயம் பட்டுன்னு வைங்க, பெருவரில் ஒரு காயம் பட்டுன்னு வைங்க, வலிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும், வேதனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்க மனசு வேற ஏதாவது நினைக்குமா? வேற ஏதாவது போகுமா? வேற ஏதாவது நமக்கு நினைக்க தோணுமா? அப்போ வலி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தா நம்முடைய மனம் அதுலேயே நிற்கும். மனசை நிலைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி தான் உணர்வு. இதே போல எந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்துருமா?
அப்போ கண்ணுல ஒரு உணர்வு ஏற்பட்டா மனசு அங்க வந்து நிறுத்துமா? இதான் கேட்டீங்க. அப்ப உணர்வு இருந்தா மனசு அதுல நிறுத்தலாம். அப்ப கண்ணில் மணியில் ஒரு உணர்வு இருந்தால் மனசு அங்கே நிற்குமா? அப்ப அந்த இடத்துலயே நம்ம மனதால நினைக்கிறோம். நினைக்க உணர்வு இருக்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுலயே நிலைச்சிருக்கலாம். உணர்வோடு இருக்க நினைவு அதிலேயே இருக்க நெகிழ்ச்சி உண்டாகும். நெகிழும், குழைஞ்சு நெகிழ்ச்சின்னு சொல்லுங்களா, மனம் குழைய அப்படின்னு சொல்லுங்களோ, அந்த உருக்கம் நெகிழ்வு அது வரும்போது கண்ணீர் பெருக பெருக உணர்வு பெருக பெருக உள் ஒளி பெருகுமா? இதுதான் டெக்னிக். இங்க நினைச்சு இந்த இடத்துல உணர்வை பெருக்குனா, இந்த ஒளி பெருகுனா கண் ஒளி எப்படி பெருகும்? பெருகுமா பெருகாதா? பெருகும்னு ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் வழின்னு இருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன். நீங்க அதை எப்படி ஏற்றுக்கிறது? அதான் உணர்த்துறதுதான் தீட்சை. கண்ணில் மணியில் உணர்வு கொடுக்கறது தான் தீட்சை. அந்த தீட்சையின் மூலமாக நீங்க உணர்வு பெற்றுதான் நினைத்து நினைத்து உணர்ந்து நிகழ முடியும். அதான் செய்யக்கூடிய தவம். அதுல என்ன பலன் நமக்கு அப்படின்னா, அப்படி நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து தவம் செய்யும் போது கண் மணி ஒளி இப்ப இருக்கிற தன்மை ஊசி முனை அளவு, சின்ன ஒரு நெருப்பு தான். இந்த தவம் செய்ய செய்ய அந்த ஊசி முனை அளவு நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். பெருசாகுமா அப்படின்னு கேட்கிறேன். ஆகுமா? அதான் ஒரு பயிற்சி இருக்கும்போது அந்த பயிற்சிக்குனால மாற்றம் இப்போ சன்லைட் இருக்கு, ஒரு பேப்பர் இருக்குங்க, பேப்பரை எரிக்கணும், என்ன பண்ணுவீங்க? அந்த ஒளிய குவிச்சிட்டீங்கன்னா அங்க ஃபயர் ஆயிருமா? இப்ப அந்த உணர்வை இந்த ஒரு பாயிண்ட நீங்க நினைக்க அந்த இடத்துல குவியுது இல்லவா, மனம் குவியுது இல்லவா, அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபயர் என்ன ஆகும்? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த மீன்கள் குஞ்சு பொறிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் தண்ணியில முட்டை போடும். அது எப்படி குஞ்சு பொறிக்கும்? கண்ணால பார்த்தே குஞ்சு பொறிக்கும். அந்த முட்டையெல்லாம் பொறிக்கும். மீனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஆற்றல் அது. மீன் முட்டை போட்டு அதனுடைய குஞ்சு எப்படி பொறிக்குதுன்னா, அது பார்க்கும்போது அந்த முட்டையெல்லாம் பொறிஞ்சிடும், குஞ்சுகள் வந்துடும். இது ஒரு தன்மை. அதாவது கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். கண்ணால பார்த்தே முட்டை பொரியுதுன்னா அது எப்படி பொரியும்? அதுவும் தண்ணிக்குள்ள. அப்ப அந்த ஹீட் வருதா இல்லையா? ஆமை எப்படி குஞ்சு பொரிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கடல்லையோ குளத்திலையோ ஆத்துலையோ எங்க இருந்தாலும் கரையில மணல்ல தோண்டி அதுல முட்டையை போட்டுக்கிட்டு மூடி போட்டுக்கிட்டு எங்கேயாவும் போயிடும். எத்தனை மைல் தூரத்துக்கு வேணாலும் போயிடும். அது முட்டையை போட்டுக்கிட்டு போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் அதை பத்தி கவலையப்படாது. அதுக்கு முட்டை பொரியக்கூடிய அந்த ஒரு டைம் தெரியும். அந்த நேரத்துல அது எத்தனை மைல் தூரத்துல இருந்தாலும் சரி, அதை நினைக்கும். அதனுடைய நினைப்பு எண்ணத்தினுடைய ஆற்றல் இந்த முட்டை பொறிஞ்சிடும். அவ்வளவு ஆற்றல் ஆமைக்கு உண்டு. இது இறைவன் அதுக்கு கொடுத்த ஒரு சக்தி. ஆமை குஞ்சு பொறிக்கிறது இப்படித்தான்.
இதெல்லாம் சித்தர்கள் பாடல்ல இருக்கு, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது போல ஒரு சீடன் ஆத்ம சாதகன் மீனை போல ஆமையை போல இருந்து பார்த்து நோக்கி தவம் செய்வானாகி, கொஞ்சம் பொய்யும்னா அது உடைக்கிறது, அப்படிதானே? முட்டையை உடைச்சிட்டு வெளியே வருதுன்னு. இப்போ நமக்குள்ள உயிர் ஆற்றல் உள்ள இருக்குது. அத முட்டத்தோடு மாதிரி நம்முடைய வினை பொதிஞ்சிருக்குது. உள்ள அந்த குஞ்சு வெளியே வரணும்னா, உயிர் வெளியே வரணும்னா இந்த வினைத்தோடு நீக்கணும். அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த நினைவை உணர்வை கொடுத்தோம்னா அந்த ஆற்றல், அந்த ஒளி சக்தி, அந்த உயிர் ஏற்கனவே அங்க இருக்குல்ல ஊசியின் அளவு நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேலும் பெருசாகி சக்தியை கொடுத்து இந்த கவர் உடைஞ்சிடும், நீங்கும். இப்படித்தான் வரும். இப்படி வினை அகன்றா மட்டும்தான், அந்த ஒளி ஆற்றல் பெருகினா மட்டும்தான் நம்முடைய தவம் சிறக்கும். இப்படித்தான் இந்த வினையை நாம அகற்ற முடியும். வேற எந்த மார்க்கமும் கிடையாது. இதுதான் ஞான சாதனை. இதுக்கு நாம என்ன செய்யணும்னா அந்த நினைவை உணர்வை மட்டும் அதுல வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கண்ணில் மணியில் நினைவை நிறுத்தி அந்த உணர்வை பெற்று சும்மா இருந்தா போதும். சும்மா இருப்பதுவே சுகம். எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே ஞானம் என்னன்னா இதுதான். புரியுதா? இவ்வளவுதான் ஞானம். அது அந்த அந்த உணர்வை பெறது, உணர்வை கொடுக்கறது தான் தீட்சை. அந்த உணர்வை பெற்றோம்னா அந்த உணர்வு இருக்க இருக்க அதை பெருக்கி பெருக்கி தவம் செய்து ஒளியை பெருக்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வினைத்திரையை மாற்றி விடலாம். ஒளி பெருக பெருக ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதே மெல்ட் ஆகி கரைஞ்சு உருகி போயிடும். உயிர் ஆற்றல் வெளிப்படும். உயிர் ஆற்றல் வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த தவம் செய்வோம். உயிர் ஆற்றல் வெளிப்படும் போது சாட்சாத் இறைவன் தானே. இறைவனுடைய சக்தி வெளிப்படும் போது அதான் எல்லாமே. அப்ப எல்லாமே புரியும். இப்ப நமக்கு ஏன் ஒண்ணும் புரியாம இருக்குதுன்னா வினை மறைச்சிட்டு இருக்கேனால, உயிர் செயல்படாத இருக்கேனால. வினை மறைப்பை நீக்கிட்டோம்னா உயிர் செயல்படும் போது எல்லாமே புரிஞ்சுக்கலாம். நமக்கு யாரும் எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை. எல்லாமே உயிர் இறைவனே நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்தும். அந்த இறைவனை நம்ம வெளிப்படுத்தணும். அவர் செயல்படுறதுக்கு தடையா உள்ளதை மாற்றி கொடுக்கணும். அவ்வளவுதான் நம்ம செய்யணும். இதைத்தான் எல்லா ஞானிகளும் மகான்களும் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்து தவம் செய்தா போதும். இதுக்கு வேற என்ன வேணும்? என்ன வேண்டாம். நல்ல ஒழுக்கமா இருக்கணும். சுத்த சைவ உணவு சாப்பிடணும். பெரியவங்க எல்லாம் வழிகாட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒழுக்கமா இருங்க, நல்லா இருங்க, தவம் செய்யுங்க. உடல் தூய்மையா இருக்கணும். உடல் தூய்மையா இருந்ததுல உயிர் தங்கும். உடலுக்கு எடுத்துக்க கூடாது. அதுக்குதான் ஒழுக்கம். உடம்பாரளியின் உயிராரழிவ கிடம்படம் எஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை பொண்ணை போல பாதுகாக்கணும். அப்ப என்ன ஆகாரம் சாப்பிடணுமோ, எந்த நல்ல பழக்க வழக்கமும் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தா உயிர் தங்கும். உடம்பு கெட்டு போனாதான் உயிர் உடலை விட்டு பிரியும். அப்ப உடல் நல்லபடியா வச்சுட்டோம்னா அந்த உயிரை வளர்க்கறதுக்கு உண்டான உபாயத்தை தெரிந்து நம்ம தவம் செய்தோம்னா உயிர் வளரும். இதே உடம்புல நல்லா இருக்கலாம், என்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்கலாம். ஊன உடலே ஒளி உடலாக ஓங்கப்பட்ட இந்த வள்ளல் பெருமான் இதைத்தான் சொன்னார். இதே உடல், ரத்தம், எலும்பு, ஜதை, மத்தியாலான இதே உடலை ஒவ்வொரு செல்ஸ்லையும் அந்த ஒளி ஊடுருவ செய்து ஒளி உடலாக மாற்றலாம், மாறும். இப்போ ஊசி மணி அளவு ஒளி இருக்கு, அதை பெருக்கணும். பெருக்கும் போது அது எங்க போகும்? இங்க தானே பரவும். 72,000 நாடி நரம்புலையும் அந்த ஒளி ஊடுருவி ஒளி உடலாக மாறும். ஒளி பெருக பெருக உடல் தூய்மை அடையும். இதுதான் ஞானம்.
இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாதனை செய்து நம்ம ஓய்வடைறதுக்கு தான் இந்த மானிட பிறகு. இந்த நிலையில நம்ம தவத்துல இறங்கிட்டோம்னா இந்த உலகத்துல நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வாழணும். எது வாழ்க்கைங்கிறது அப்புறம் தான் நமக்கு புரியும். இப்ப நினைக்கிறதெல்லாம் அற்பமான விஷயங்கள். இப்ப நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கும்? மனதினுடைய அடிப்படையில. மனம் எதனுடைய அடிப்படையில இருக்கும்? வினையினுடைய போக்குல. நம்ம செய்த பாவ புண்ணிய வினையினுடைய போக்குல இருக்கும். அது ஒண்ணுமே சரியா இருக்காது. இறைநிலையில இருந்து நம்ம பார்க்கும்போதுதான் கரெக்டா இருக்கு. இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்முடைய அப்பா அம்மா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க? நம்மளை பெற்று வளர்த்த தாய் தந்தையர் எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க? வேலைக்கு ஆகாரம் தந்து நல்ல குளிப்பாட்டி தூங்க வச்சு ட்ரெஸ் போட்டு எப்படி பராமரிச்சாங்க? அதை விட 1000 மடங்கு மேலாட்டி இறைவன் நம்மளை பார்த்துடுவார். ஆள் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து என் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை தரக்கூடியவன் தான் தாயும் தந்தையுமான இறைவன். அதுக்கு வழிகாட்டக்கூடியவர் தான் குரு. மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வம். ஏன் குருவன்னா இதை சொல்லி கொடுத்து உணர்த்தி இந்த மாதிரி நிலைக்கு கூட்டிட்டு போறது யாரு? குரு வேணுமே. குரு இல்லாம எப்படி தெரியும்? சொல்லலாம், 1000 பேர் சொல்லிக்கலாம். உணர்த்துறதுக்கு XRY ஒரு குரு வேணும்லவா? அப்பா இல்லாமலோ அம்மா இல்லாமலோ இந்த உலகத்துல நம்ம யாரா உண்டுமா? அதே மாதிரி குரு இல்லாம இறைவன் இல்லை. ஏன்னா XRY யாராவது ஒரு ஆள் உணர்த்தி ஆகணும். அப்ப அந்த குரு மூலமாக உணர்த்த பெற்று தவம் செய்துதான் நம்ம இறைவன் அடைய முடியும். அதுக்கு குரு இல்லாம ஒண்ணுமே நடக்கும். புரியுதா? வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது சொல்லணுமா? இவ்வளவுதான். தீட்சை வாங்கணும், தவம் செய்யணும். தவம் பண்றதுக்கு ஒரு தடையும் கிடையாது. எப்ப வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. எவ்வளவு காலம் பண்ணணும்னா அது நம்ம செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து. இப்ப கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாள்ல முக்தி கிடைச்சு. 10000 வருஷம் இருந்து தவம் செய்த ஆட்களும் இருக்கு. அவங்களுடைய நிலை, அவங்கவுங்க செய்யக்கூடிய அணுகுமுறை அதை பொறுத்து கிடைக்கும். எவ்வளவு தூரம் நம்ம சின்சியரா, எவ்வளவு கரெக்டா சீக்கிரமா செய்யணுமோ அந்த மாதிரி செய்தோம்னா அந்த மாதிரி கிடைக்கும். நம்முடைய வினையினுடைய போக்கு தன்னுடைய அமையும் எல்லாம். எந்த வினையா இருந்தாலும் இறைவா நீயே கதின்னு சரணாக எதுவும் மாறும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் எல்லா வினையும் இந்த இறைவன் திருவடியில மட்டும்தான் தீரும். இறைவன் தான் நீக்க முடியும் எல்லாத்தையும், வேற யாரைக்க முடியும்? மரணத்தை வெல்வதுங்கிறது இறைவன் திருவடியை அடைஞ்சா மட்டும்தான். புராணம் கதை அதுக்கெல்லாம் போயிடாங்க. அது அவ்வளவு இந்த ஞான நிலையை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஞான நிலை அடைந்த மகான்களுடைய வரலாறு அதை படிச்சுக்கிடுங்க, அப்படி விட்டுருங்க. அப்புறம் நம்ம இருந்து தவம் பண்ணணும். நாம செய்தாதான் பலன். செய்தாதான் தீட்சை பெறதுங்கிறது. அது அந்த கண் மணியில உணர்வு பெற்று அந்த உணர்வுலயே இருந்து லயித்து அப்படியே இருக்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்லை. சும்மா இருந்தா போறோம், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். உணர்வு கொடுக்கறது தான் தீட்சை. அந்த உணர்வுல லயித்து அப்படியே சும்மா இருக்கிறது தான் லாபம். இந்த இடத்துல இப்படி இருக்கிறாரு, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது தான் உபதேசம். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்களும் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. தேசிய பிறகுக்கு மட்டும்தான் ஒரு விட்டா வரணும். உணர்த்தி கொடுக்கணும்ல, உணர்த்தி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். உணர்த்தி கொடுத்து தேசிய பெற்றாச்சுன்னா எங்க வேணாலும் உட்காந்து தவம் பண்ணிட்டு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வேற ஏதாவது கேட்கணுமா? திருநீர் வந்து விபதி வந்து மாந்தோட சாந்தம் தான் சொல்லுவாங்க. இறந்தவங்களை வந்து புதைக்கணும், எரிக்கக்கூடாதுன்னு வரல சொல்லிட்டு
அப்போ மாட்டை எரிச்சு அந்த சாம்பல் மாட்டை எரிச்சு இல்ல, மாட்டினுடைய சாணம், எலும்பு ஒரு பசுஞ்சாணத்தை எரிச்சு போட்டு அது ஒரு எலும்பு